இஸ்ரவேலை நேசிக்கிற பல அமெரிக்க ஜனாதிபதிகளை கண்டிருக்கிறோம். ஜிம்மி கார்ட்டர், ரொனால்ட் ரேகன், அப்புறம் ஜான் எஃப் கென்னடி, ஹாரி ட்ரூமன். இவர்கள் ஹாரி ட்ரூமன் தான் 1948 சைனே பண்ணினார் இவர்களுக்கு தேசம் கிடைக்க. ஆனால் அவர்கள் யாரும் செய்யாத ஒன்றை டொனால்டு ட்ரம்ப் செய்கிறார். என்ன? எருசலேம் தான் இஸ்ரவேலின் நித்திய தலைநகரம் என்று அறிவித்து அவர்களது தூதரகத்தை தெல் அவிவிலிருந்து எருசலேமுக்கு மாற்றுகிறார். அது நடந்த வருடம் எது? 2017 ஜூபிலி வருடம். பாத்தீங்களா? அப்போ நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மத்தேயு 24:32 இயேசுவானவர் சொன்ன அந்த அத்திமரம் நடப்பட்ட ஜூபிலி ஆண்டு 1867. ஆகவே 1867 வசந்த காலம், ஸ்பிரிங் தொடங்கிவிட்டது. அப்போ இது கடைசி காலமா இல்லையா? நாம் வாழுகிறது கடைசி காலமா இல்லையா? கடைசி காலம். 1917 அடுத்த ஜூபிலியிலே அவர்கள் எருசலேமுக்குள்ளே வரக்கூடிய அந்த துளிர் தோன்றியது. 1967 எருசலேமை சொந்தமாக்கி கொண்ட அடுத்த துளிர் தோன்றிவிட்டது. 2017 அடுத்த ஜூபிலியிலே எருசலேம் இஸ்ரவேலின் தலைநகரம் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினால் பிரகடனம் செய்யப்பட்டிருக்கிறது. நான் நம்புகிறேன் அடுத்த ஜூபிலி 2067 வருவதற்கு முன்பதாய் வசந்த காலம் முடிந்துவிடும். ஆயத்தப்படுவோம். புரியுதா உங்களுக்கு? இப்போ ஒன்றை சொல்லுகிறேன். பிசாஸ் என்பவன் யார்? நான் 9 மணிக்கு முடிக்கலாம் தானே? ஓகே. பிசாஸ் யார்? அவன் காப்பி அடிப்பவன், நகலாக்குகிறவன். விளங்குதா? அவனுக்கு உண்மையான திருத்துவம் தெரியும், நம்மை விட தெரியும். ஏன்? அவன் பரலோகத்திலே வாழ்ந்தவன், ஆமாவா இல்லையா? நமக்கு உண்மையான திருத்துவம் தெரியுமா? தெரியாது. புரியுமா? புரியாது. நம்புகிறோமா? நம்ப வேண்டும். புரியாது, புரியக்கூடாது. புரிந்து விட்டால் போச்சு. அந்த அளவுக்கு நமக்கு மூளை இருக்கு. உங்களுக்கு யாருக்காவது திருத்துவம் புரிந்தது என்றால் எந்த தெய்வமே. ஆனால் அவனுக்கு புரியும்.